நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா டிபி ப்ளஸோட பல்ப் டைப் டூயல் செக்யூரிட்டி கேமரா. இது எப்படி இருக்குது, இதை வாங்கலாமா வேணாமா அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். என்னோடய மொபைல் ஆப்பில் இதை கனெக்ட் பண்ணி பார்த்தேன். சிஸ்டத்தில் இருக்க விஎல்சி பிளேயர்லையும் ரன் பண்ணி பார்த்தேன். ஸ்ட்ரீமிங்கையும் செஞ்சு பார்த்தேன். ஸ்மார்ட் டிவிலையும் ஒரு சூப்பரான ஆப்பில் கனெக்ட் பண்ணி பார்த்தேன். மெமரி கார்டு தேவையில்லாத க்ளவுட் சர்வீஸ் மாதத்துக்கு ₹2 கொடுக்குறாங்க, அதையும் கனெக்ட் பண்ணி பார்த்தேன். இந்த கேமரா வச்சு என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத கம்ப்ளீட்டாக அந்த வீடியோவில் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு டெக் குக்கீஸ். இந்த டிபி ப்ளஸ் டூயல் செக்யூரிட்டி கேமராவோட அமேசான் ஃப்ளிப்கார்ட் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் மேலே ஐ பட்டன் ஃபஸ்ட் கமெண்ட் எல்லாத்தையும் கொடுக்குறேன், தேவைப்பட்டவங்க போய் பாருங்கள். இது டாப்பில் ஒரு ஸ்டெடி கேமரா இருக்கும், அது ஒரு பக்கம் மட்டும் பார்த்துட்டே இருக்கும். கீழே இருக்க கேமரா வந்து 360 கேமரா, எந்த ஆங்கிள் வேணாலும் திருப்பி வீடியோ பார்த்துக்கலாம். டிபி ப்ளஸ் டிபி லிங்க்குக்கும் சிபி ப்ளஸ் கம்பெனிக்கும் இடையில பிறந்த குழந்த மாதிரி இருக்குது. சேனல் இம்போர்ட் பண்ணி இவங்க பிராண்ட் நேம் மட்டும் ஒட்டிட்டு விற்றுட்ருக்காங்க. இவங்க ஆப்புமே சைனீஸ் ஆப்பு தான், ஆனால் இங்கிலீஷில் இருக்கும். இந்த டிசைனில் நீங்கள் எந்த கேமரா வாங்கினாலுமே அது சைனீஸ்லேருந்து ஒரே கம்பெனிலேருந்து வர்றது தான். இவங்க பிராண்ட் மட்டும் இங்கே மாற்றிட்டு லோக்கலில் வச்சு விற்றுட்ருக்காங்க. வயர்லெஸில் ஒர்க் பண்ணக்கூடியது 2-வே ஆடியோ இருக்குது, ஹியூமனை கண்டுபிடிக்கும், க்ளவுட் ஸ்டோரேஜ் இருக்குது, நைட் விஷனும் ஒர்க் ஆகும். இப்போ அதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட் எடுத்தோடனே கேஷ்பேக்குன்னு சொல்லிட்டு ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க. இது மூலமாக 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துட்டு அதோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சிட்டோன்னா ₹100 ஜிபே பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி கேஷ்பேக் போட்டு வச்சுருக்காங்க. மற்ற கேமராவோட ரேட்டிங்லாம் ரொம்ப லோவில் இருக்கும் போது இந்த கேமராவோட ரேட்டிங் அமேசானில் 4.4 ஸ்டார் இருக்கும் போதே சந்தேகப்பட்டிருக்கணும். வாரண்டி கிளைம் பண்ணுறதுக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காங்க, 1 இயர் வாரண்டி கொடுத்துருக்காங்க. அடுத்து இதை எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்ற யூடியூப் வீடியோவுக்கு லிங்க் மாதிரி QR கோட் ஸ்கேன் பண்ணுறது கொடுத்துருக்காங்க. அடுத்து யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க, அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பேசிக்கான விஷயங்கள்லாம் இதில் போட்டிருக்கு. அடுத்து இந்த கேமரா ஹோல்டரை செவரில் மாட்டுறதுக்கான ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் பல்ப் ஹோல்டர் B22 ஹோல்டர் அப்படின்றதான் இருக்குது. இவங்க இந்த கேமரா மாடலை B27 கொடுத்துருக்காங்க. ஸோ B27லேருந்து B22க்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு கன்வெர்ட்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதோட குவாலிட்டி நல்லாயிருக்கு. அவுட் சைட்லாம் மாட்டும் போது இந்த மாதிரி அடாப்டர் போட்டு மாட்டுறது அவ்வளோ சேஃப் இல்லை. அதுக்காகத்தான் அவங்க ஜங்ஷன் பாக்ஸ்லேயோ இல்லை செவர்லேயோ அடிக்கிற மாதிரி B27 மாடலோட பல்ப் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. வீட்டுக்கு வெளியே விண்டோஸ் சன்செட்லாம் மாட்டும் போது இந்த மாதிரி கன்வெர்ட்டர் போட்டு மாட்டினீங்கன்னா லைட்டாக தட்டினாலும் கீழே விழுந்துடும். இந்த பல்ப் ஹோல்டரை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் இந்த கேமராவை மாட்டிட்டோம்னா இன்னும் பாதுகாப்பாக இருக்கும். நீங்கள் வீட்டுக்குள்ளே மாட்டுறதா கன்வெர்ட்டரே போட்டுக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த கன்வெர்ட்டரோட பல்ப் ஹோல்டர் தனியாக கொடுத்தது ரொம்ப நல்ல விஷயம். கேமரா 26 வாட்ஸ் LED பல்ப் மாதிரி இருக்குது. லைட்டாக ஹெவியாக தான் இருக்குது, ஆனால் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு, ஸ்டெடியாக இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது. பிளாஸ்டிக் குவாலிட்டி பார்த்தாவே தெரியுது. மேலே இருக்க கேமரா ஸ்டெடி கேமரா, கீழே இருக்க 360 டிகிரி சுற்றி எடுக்கக்கூடியது. லைட்டுக்கு 4 LEDயும் இன்ஃப்ராரெட்டுக்கு 4 LEDயும் கீழ் கேமராவில் இருக்குது. மேலே இருக்க கேமராவில் 4 இன்ஃப்ராரெட் LED இருக்குது, ஆனால் நைட்டு மட்டும் தான் தெரியும். அமேசானில் டைட்டில் 3 MP டிஸ்கிரிப்ஷனில் 4 MP அப்படின்ற மாதிரி கேமராவோட குவாலிட்டியை மென்ஷன் பண்ணுறாங்க. ஆனால் கேமரா குவாலிட்டி ஓகேவாக இருக்கும். இதுக்கு பேர் செக்யூரிட்டி கேமரா. செக்யூரிட்டி கேமரா நம்ம க்ளவுட் ஸ்டோரேஜ் வாங்காத டயத்தில் மெமரி கார்டில் தான் ரெக்கார்ட் பண்ண முடியும். மெமரி கார்டை ஈஸியாக எடுக்கிற மாதிரி ஓப்பனாக வெளிப்பக்கமே கொடுத்துருக்குறாங்க. கீழ்ப்பக்கமாகவே மெமரி கார்டு கொடுத்தது ஈஸியாக யாரும் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. மெமரி கார்டு போர்ட் பக்கத்துலேயே ரீசெட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பின்பக்கம் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. கேமரா நல்லா ஸ்டெடியாக இருக்குது. கையில் இருக்கும்போது லைட்டாக ஹெவியாக நல்ல குவாலிட்டியாக இருக்க மாதிரி இருக்குது. கீழே இருக்க கேமராக்கிட்டே மைக்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ இண்டியன் டைப் பல்ப் ஹோல்டரில் மாட்டுற மாதிரி கன்வெர்ட்டர் மாட்டி பார்க்கலாம். இதுக்கு சாதாரண மெமரி கார்டு போடக்கூடாது, கிளாஸ் 10 அதாவது ஹை ஸ்பீடு ரீட் அண்ட் ரைட் சப்போர்ட் பண்ணுற மெமரி கார்டு தான் போடணும். ஆன்லைன்லேயே ரொம்ப சீப்பாக கிடைக்கக்கூடிய கிளாஸ் 10 மெமரி கார்டு அமேசான்லேருந்து வாங்கியிருக்கோம். அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதோட லிங்கை கீழே கொடுக்குறேன், தேவைப்பட்டவங்க போய் பாருங்கள். இந்த கேமரா 128 GB சப்போர்ட் பண்ணோம், ஆனால் அது கொஞ்சம் இதை விட டபுள் ப்ரைஸ்ன்றனால இந்த 64 GB அதுக்கு போதும். கேமராவோட அடியில் மெமரி கார்டு போட்டு வச்சதே தப்பு. அந்த மெமரி கார்டு வெளியே நீட்டிக்கிட்டு இருக்க மாதிரி வேறு டிசைன் பண்ணியிருக்காங்க. மெமரி கார்டு போர்ட் பக்கத்தில் ரீசெட் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதை ரீசெட் பண்ணுறதுக்கு பின் ஸ்க்ரூவோட கொடுத்துருந்தாங்க. 26 வாட்ஸ் LED பல்போட இந்த கேமராவோட கம்பேரிசன் பாருங்கள். இப்போ இந்த கேமரா மாட்டியாச்சு. இப்போ கேமராவுக்கு பவர் கொடுக்கலாம்.
ஒரு தடவை கரண்ட்டு போயிட்டு வரும்போதும் இந்த மாதிரி ஆடியோ கேட்குது. ஸோ வால்யூமை வந்து ரொம்ப கம்மியாக வைக்கிறது நல்லது, இல்லை அடிக்கடி இந்த மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கும். செட்டிங்ஸில் வந்து இதோட வால்யூமை கம்மி பண்ண முடியும். ஆப்பில் சைன்அப் பண்ணிவிட்டு அதில் ஒரு QR கோடு வந்து ஜென்ரேட் ஆகும். அதை கிட்ட காமிச்சோன்னா அதை ரீட் பண்ணிவிட்டு கேமரா வந்து கனெக்ட் ஆகிரும். டிபி ப்ளஸோட கேமராவுக்கு ஆப் தேடினா கிடைக்கவே கிடைக்காது. V380 Pro அந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணணும். யூசர் மேனுவல்லையும் இதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு ஏஐ கேமரா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதாவது ஹியூமனு, டாகு இதெல்லாம் பிரித்து பார்க்கும். டாக் வந்து உட்காந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அனுப்பும் அப்படின்ற மாதிரி ஸ்பெஷல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த கேமரா சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் இருக்குது. ஆனால் அதுக்கு வந்து தனியாக வந்து ஏஐக்கு பணம் கட்டணும். அதெல்லாம் கொஞ்சம் கூட வரும். அது தவிர வந்து க்ளவுட் ஸ்டோரேஜ் வேணும்னா அதுக்கு தனியாக பணம் கட்டணும். சிங்கிள் பேமெண்ட் கிடையாது, சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்டு தான். உள்ள இமெயில் அட்ரஸ் கேட்பாங்க. சைன்அப் பண்ணுறதுக்கு இமெயில் அட்ரஸ் கேட்பாங்க. அதுக்கு ஓடிபி அனுப்புவாங்க. அந்த ஓடிபி உள்ளே டைப் பண்ணிட்டீங்கன்னா ஆப்குள்ளே போயிடலாம். அடுத்து ஆட் டிவைஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்தீங்கன்னா வைஃபை யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும். இது தவிர அதில் ஹாட்ஸ்பாட்டும் இருக்குது. அது மூலமாக நீங்கள் ரவுட்டர் இல்லாமல் கூட மொபைல் ஃபோனில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். வைஃபை கேமரான்ற ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு QR கனெக்ஷன் அப்படின்றத செலக்ட் பண்ணுங்கள். மொபைல் வந்து இப்போ உங்கள் ரவுட்டரோட வைஃபை கனெக்ஷனுக்குள்ளே இருக்கணும். இப்போ ஒரு QR கோடு மொபைலில் வரும். அதை வந்து வைஃபை கேமராட்ட காமிக்கணும். அந்த QR கோடை நீங்கள் வைஃபை கேமராட்ட காமிச்சோடனே அது கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். வைஃபை கேமராலேருந்து மொபைலுக்கு வந்து வீடியோ ஃபீட் வர ஆரம்பிச்சிருச்சு. கீழே இருக்க கேமராவை நீங்கள் எந்த ஆங்கிளுக்கு வேணால் மாற்றிக்கலாம். அதை வந்து PTZ அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. பேன் டில்ட் ஜூம். பேன் டில்ட் இதிலே பண்ண முடியும். ஜூம் வந்து டிஜிட்டலாக தான் பண்ண முடியும். ஸ்க்ரீன் மேலே பிஞ்ச் பண்ணுறது மூலமாக ஜூம் இன் பண்ணலாம், ஜூம் அவுட் பண்ணலாம். ஆனால் ஜூம் பண்ணும்போது வீடியோ குவாலிட்டி குறையுது. ஃபுல் ஸ்க்ரீன் வைக்கும் போது இந்த மாதிரி வச்சுக்கலாம். தனி ஸ்க்ரீனை மட்டும் பார்க்கலாம். ரெண்டுமே ஸ்வைப் பண்ணி மாற்றி பார்க்கலாம். ஒரு ஸ்க்ரீனுக்குள்ளே இன்னொரு ஸ்க்ரீனை சின்னதாக வச்சு எங்கே வேணாலும் வச்சு பார்த்துக்கலாம். இந்த மாதிரி மொபைலில் ஃபுல் ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கே நிறைய வசதிகள் கொடுத்துருக்காங்க. வெளியே இருக்கிற ஆடியோ கேட்கணுன்னா ஸ்பீக்கர் ஆன் பண்ணிக்கலாம், இல்லை ஆஃப் பண்ணிக்கலாம். இதுக்கடுத்து இதை எப்படி பிசியில் எப்படி நம்ம VLC பிளேயரில் பார்க்குறது அப்படின்றத பார்க்கலாம். பிசியும் கேமராவும் ஒரே வைஃபை கனெக்ஷனில் இருக்கணும். இல்லை கேமராலேருந்து வர்ற வைஃபையை நீங்கள் பிசியில் கனெக்ட் பண்ணிக்கணும், இல்லை பிசிலேருந்து வர்ற வைஃபையை கேமராவில் கனெக்ட் பண்ணிக்கணும். கேமராவோட செட்டிங்ஸ்குள்ளே போனோன்னா அட்வான்ஸ் செட்டிங்ஸ்ன்னு இருக்கும். அதுக்குள்ளே போனால் IP அட்ரஸ் வந்து மேனுவலாக மாற்றிட்டு பார்த்தீங்கன்னா அதில் மேனுவலாக வந்து கேமராவோட IP அட்ரஸ் எதுவும் கிடைக்கும். அந்த கேமராவோட IP அட்ரஸை காப்பி பண்ணிவிட்டு VLC பிளேயரில் வந்து RTSP அப்படின்னு போட்டு :/2/ போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த IP அட்ரஸை டைப் பண்ணிங்கன்னா கேமராலேருந்து வீடியோ ஃபீட் கிடைக்க ஆரம்பிச்சிடும். சேம் வைஃபையில் இருக்கும்போது உங்களுக்கு இன்டர்நெட் எதுவுமே எடுக்காது. வைஃபைலே வந்து டேட்டா வந்து ட்ரான்ஸ்மிட் பண்ணிடும். அடுத்து ஸ்ட்ரீமிங் பண்ணுறதுக்கு OBS ஸ்டூடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரீ அப்ளிகேஷன் இருக்குது. அதில் கொண்டு வந்து இதே லிங்க்கை அப்படியே பேஸ்ட் பண்ணிங்கன்னா அதில் ஓட ஆரம்பிச்சிடும். இதுலேருந்து ஸ்ட்ரீமிங் எடுத்துகிட்டு நீங்கள் யூடியூப்பில் ஸ்ட்ரீமிங் பண்ணலாம், எதில் வேணாலும் ஸ்ட்ரீமிங் பண்ணலாம். நைட் ஆச்சுன்னா இன்ஃப்ராரெட் லைட் எரிய ஆரம்பிச்சிருச்சு. பகலில் எந்த லைட்டும் எரியல. ஸ்மார்ட் டிவியில் VLC பிளேயர் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் இந்த லிங்கை கொடுத்துட்டாலும் ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த வீடியோ ஃபீட் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் இருட்டாகும் போது வீடியோ வந்து இன்ஃப்ராரெட்டுக்கு மாறிட்டு இந்த மாதிரி வீடியோ கிடைக்கும். இந்த VLC பிளேயரில் லோட் பண்ணுறது கொஞ்சம் தொல்லை பிடிச்ச விஷயம். இதை விட கேமரா வியூவர்னு ஒரு சூப்பரான ஆப் ஒன்று இருக்குது. அதை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா அதில் வந்து லிங்க்கே கொடுக்க தேவையில்லை. ஆட்டோவாக ஸ்கேன் பண்ணிவிட்டு சேம் வைஃபைல இருக்கணும். ஆட்டோவாக ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக் அந்த கேமராவோட ஃபீட்லாம் எடுத்து அழகாக கொடுத்துரும். டிஃபால்ட்டாகவே வந்து செட்டிங்ஸ் வந்து 4Kல இருக்கும். அதை வந்து டவுன்கிரேட் பண்ணிவிட்டு வீடியோ குவாலிட்டியை குறைச்சா தான் வைஃபைல ஸ்பீடாக ஓடும். இந்த ஆப்பை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணோடனே கரெக்டாக கேமரா ஃபீட்டில் தான் அது ஓப்பனே ஆகுது. அப்படி இல்லை நம்ம டிவி ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணோன்னா திருப்பி லைவ் அப்படின்ற ஒரு பட்டனை மட்டும் கிளிக் பண்ணோன்னா உடனடியாக வந்து கேமரா வந்து இதில் வியூ ஆயிடுது. நீங்கள் எந்த செக்யூரிட்டி கேமரா வச்சுருந்தாலும் இந்த ஆப்பை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு பிராண்டில் இருக்கிற எல்லா கேமராவுமே இதில் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இதில் மோஷன் ட்ராக்கிங் இருக்குது. ஆனால் இலைய செஞ்சாலுமே அதை வந்து ட்ராக் பண்ணுது. நீங்கள் நைட்டும் கலர்லேயே வீடியோ கிடைக்கணும்னா அதில் இருக்க LED லைட் 4 லைட்டை ஆன் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை ஆன் பண்ணால் நைட்டும் வந்து உங்களுக்கு கலர்லேயே வந்து ஃபுட்டேஜ் கிடைக்கும். அதோட குவாலிட்டியும் எதிர்பார்த்ததை விட நல்லாவே இருக்குது. கீழே இருக்க கேமராவை எந்த ஆங்கிள் வேணால் நம்ம மாற்றலாம் இல்லையா? அதை கரெக்டான இடத்துல பாயிண்ட் பண்ணி வச்சுட்டு அதை வந்து ப்ரீசெட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் அந்த பட்டனை, அதாவது அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலமாக எப்போ வேணாலும் அந்த இடத்துக்கு வந்து நீங்கள் திருப்பி போக முடியும். இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 6 ப்ரீசெட் பண்ணுறதுக்கு இடம் கொடுத்து வச்சுருக்காங்க. இதை நீங்கள் எப்போ வேணாலும் ப்ரெஸ் பண்ணும் போது அந்த இடத்துக்கு வந்து கேமரா மூவ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல இருக்க வீடியோ ஃபுட்டேஜ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இதே மாதிரி ஸ்மார்ட் டிவி ஆப்லேயும் வந்து ப்ரீசெட்டும் பண்ண முடியும். அதே மாதிரி கேமராவையும் மூவ் பண்ண முடியும்.
ஆனால் ப்ரீசெட் கரெக்டாக ஒர்க் ஆகலை. ஆனால் மூவ் பண்ணுறது ரொம்ப ஸ்லோவாக வந்து ஒர்க் ஆகுது. மெமரி கார்டில் டைம் லைன் மாதிரி ஒரு ஃபார்மெட் ஒன்று கிடைக்குது. அது போக வந்து 4 நிமிஷம் 3 நிமிஷம்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு கிளிப்பிங்ஸாக கிடைக்குது. அதில் ஒரு கிளிப்பிங்ஸை நம்ம டெவலப் பண்ணும்போது இந்தளவுக்கு குவாலிட்டி கிடைக்குது. இப்போ அலாரத்தை ஆன் பண்ணி பார்க்கலாம். இதோட சவுண்டு ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் லவுடாக இல்லை. வீட்டுக்குள்ளே எதுவும் மீடியா பிளேயர் சரியில்லையா அப்படின்ற மாதிரி போயிட்டே இருப்பாங்க. வேறு ஆடியோவும் மாற்ற முடியல அதில். எல்இடி லைட் ஆன் பண்ணி பார்க்கலாம். இதை ஆன் பண்ணுறது மூலமாக நைட்டில் இன்ஃப்ராரெட் ஆஃப் பண்ணிவிட்டு கலர் ஃபுட்டேஜே நம்மளுக்கு வந்து கேமரா வந்து கிடைக்குது. மோஷன் ட்ராக்கிங் வந்து ஆன் பண்ணலாம். ஆனால் எழுதல ஆடினாலுமே அதை வந்து ட்ராக் பண்ணுது. ஒரு ஆள் வந்து எனக்குள்ளே பக்கத்தில் நின்றோம்னா அப்படியே முகத்தை திருப்பிக்கிற மாதிரி அந்த பக்கம் திருப்பி ஃபுட்டேஜ் எடுத்துக்கிட்டு இருக்குது. இது மாதிரி சில கோளாறுகள் இந்த கேமராவில் வந்து மோஷன் ட்ராக்கிங்கில் இருக்குது. இங்கே மரம் செடியுமா இருக்கிறனாலையா என்னன்னு தெரியல. ஏஐ ஃபியூச்சர், அதாவது ஹியூமன் யார், டாக் யார், டாக் என்ன பண்ணிகிட்ருக்கு, ஹியூமன் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, அதில் வந்து நோட்டிஃபிகேஷன் அனுப்பணுமா, இந்த ஃபியூச்சர்லாம் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பேஸில் கொடுக்குறாங்க. அதாவது ஏஐ ஃபீட்குள்ளே கொடுத்துட்டு அது வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் அனுப்புகிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. இது வந்து க்ளவுட் ஸ்டோரேஜில் கிடைக்காது. வெறும் ஏஐ ஃபீச்சர் மட்டும் வேணுமாவே தனியாக வந்து நீங்கள் இதுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கணும். இன்னும் சில பிராண்டட் கேமராவில் சைல்டு அலர்ட்லாம் கொடுத்துருப்பாங்க. அதாவது குழந்தை அழுதுனோம்னா நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி. அந்த ஃபீச்சர்லாம் இதில் நடக்கணும்னா நம்ம காசு கட்டணும். அதுக்கப்புறம் க்ளவுட் ஸ்டோரேஜில் வந்து ஃபுல் ஸ்டோரேஜ் இல்லாமல் உங்களுக்கு ஈவெண்ட் மட்டும் வந்து ஸ்டோரேஜ் ஆகிற மாதிரி, அதாவது மோஷன் ட்ராக் ஆச்சுன்னா அது மட்டும் வந்து க்ளவுடில் ஸ்டோர் ஆகிற மாதிரி ஒரு பிளான் ஒன்று இருக்குது. அதை மாதம் மட்டும் நம்மளுக்கு வெறும் ₹2 கொடுக்குறாங்க. 2ஆம் மாதத்துலேருந்து ₹100 போல் வரும். இது வந்து ஆட்டோ பே பண்ணுற மாதிரி நீங்கள் கூகுளில் செட் பண்ணிட்டீங்கன்னா வெறும் ₹2 மட்டும் எடுத்துக்கிடுவாங்க. இதை நீங்கள் அந்த ஒரு மாதத்துக்குள்ளே கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா அந்த ₹2 உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் ஆயிரும். ₹100 அடுத்த மாதம் எடுக்க மாட்டாங்க. அந்த ஒரு மாதத்துக்குள்ளேயே வந்து உங்களுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் வந்து க்ளோஸ் ஆயிரும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எல்லா நேரமும் இது வந்து க்ளவுட் ஸ்டோரேஜில் பதியாது. ஏதாவது மோஷன் ட்ராக்கிங்கில் வந்தால் மட்டும் ஒரு 30 செகண்ட் ஃபுட்டேஜ் மட்டும் போய்ட்டு க்ளவுடில் அப்லோட் ஆகும். எல்லா நேரமும் க்ளவுடில் பதிகிறதுக்கு கொஞ்சம் கூடுதலான ப்ரைஸில் வந்து பிளான் இருக்குது. கேமராவை கீழே தூங்குற மாதிரி மாட்டினீங்கன்னா நேராக இருக்கும். அதே வந்து நெட்டை குத்தில் மேலே பார்க்குற மாதிரி வச்சுருந்தீங்கன்னா இதில் இன்வர்ஷன் அப்படின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா ஃபுட்டேஜ் வந்து அப்படியே தலையில் மாறிடும். மெமரி கார்டில் 4 நிமிஷத்துக்கு ஒரு தடவை வந்து ஒரு வீடியோ கிளிப்பிங்ஸ் மாதிரி பதியுது. அது தவிர டைம் லைன் மாதிரி நம்ம ஓட்டி பார்த்துக்கலாம். இதில் வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸ்லாம் இதில் வந்து கொடுக்கல. அவங்க வந்து க்ளவுடில் தான் அதை சப்போர்ட் பண்ணுறாங்க. இதில் கூகுள் அசிஸ்டன்ட் சப்போர்ட்டும் கிடையாது. கூகுள் அசிஸ்டன்ட் இருந்துச்சுன்னா இதில் இருக்க மோஷன் சென்சார் வந்து ட்ரிகர் ஆகும்போது லைட் ஆன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சில கண்ட்ரோல்ஸ்லாம் அதில் கொடுக்க முடியும். அது மாதிரி நிறையா ஃபங்க்ஷன் பண்ணலாம். மெமரி கார்ட்லேருந்து வைஃபை மூலமாக வீடியோ டவுன்லோட் பண்ண முடியுது. ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. மோஷன் சென்சார் ட்ரிகர் ஆகும்போது அலாரம் அடிக்கிற மாதிரி கூட இதில் பண்ண முடியும். ஆனால் இன்டோரில் நீங்கள் பண்ணும்போது, அதாவது எந்த பொருளும் அசையாத இடத்துல நீங்கள் கரெக்டாக அந்த கேமரா வச்சா தான் அது கரெக்டாக இருக்கும். நைட்டும் இந்த கேமரா வந்து உங்களுக்கு கலர் ஃபுட்டேஜ் வேணும்னா இதில் வந்து லைட்டை வந்து நீங்கள் கரெக்டாக அந்த நைட் ஆனும் போது ஆன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஷெடியூல் பண்ண முடியும். அது போகவும் செட்டிங்ஸில் ஏகப்பட்ட வசதிகள் கொடுத்துருக்காங்க. 64 GB மெமரி கார்டில் 3 இல்லை 3.25 நாளுக்கு வந்து இதில் வந்து ஹெச்டி குவாலிட்டியில் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியுது. அதுக்கப்புறம் வந்து பழைய ஃபுட்டேஜ்லாம் அழிச்சிட்டு புது ஃபுட்டேஜ் பதிய அமைச்சிரும். அப்புறம் ஆட்டோ பேட்ரோலிங் அப்படின்ற மாதிரி வசதி ஒன்று இருக்குது. அதன்படி பார்த்தீங்கன்னா ஒரு பகுதியை மட்டும் கரெக்டாக 1 நிமிஷம் எடுக்கும், திருப்பி வேறு பக்கம் திரும்பி 1 நிமிஷம் எடுக்கும், அடுத்த பகுதி திரும்பி 1 நிமிஷம் எடுக்கும். இதை நிமிஷங்களை வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். இடங்கள் எந்தெந்த இடத்த பார்க்கணும் அப்படின்றதையும் மாற்றி அமைச்சிக்கலாம். இது நைட் ஃபுல்லாக நீங்கள் செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா எல்லா இடத்தையுமே உங்கள் ஏரியாவில் எல்லா இடத்தையுமே இது கவர் பண்ணி வீடியோ எடுத்து வச்சுருக்கோம். அதோட ஸ்பீக்கர் வேல்யூ வந்து இதிலே நம்ம கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் 10 கூட வைக்கலாம், இல்லைன்னா 1 வச்சிங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒவ்வொரு தடவை சுவிட்ச் ஆஃப் ஆகி ஆன் ஆகும் போதும் இதில் வந்து வாய்ஸ் வந்துக்கிட்டு இருக்குது. அது உங்களுக்கு அனாயிங்காக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கம்மி பண்ணி கூட வச்சுக்கலாம். உங்கள் ஃபேமிலி மெம்பர் கூடயும் இந்த கேமரா வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னா அவங்க புது அக்கௌண்ட்டை அவங்க மொபைலில் உருவாக்கணும். நீங்கள் இந்த ஷேர் நமக்குனீங்கன்னா ஒரு QR கோடு வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். அதை அவங்க ஆட் டிவைஸில் போயிட்டு அதை ஸ்கேன் பண்ணாங்கன்னா இந்த கேமரா வந்து அவங்களுக்கு அப்படியே அட்டாச் ஆகிரும். டிவைஸில் வர்ற வாய்ஸ் ப்ராம்ப்டை இதில் வந்து ஆஃப் பண்ணிக்க கூட முடியும். ஆன்லைன் மூலமாக யூஸ் பண்ணுறதுக்கு இல்லை வேறு டிவைஸில் நீங்கள் பார்க்குறதுக்கு வந்து ஆன்வைஃப்னு சொல்லிட்டு ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது. அதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. மெயின் கேமராவில் தான் நைட் விஷனை ஸ்டார்ட் பண்ணுற சென்சார் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரீட் லைட் எரிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. ரொம்ப நேரமாக வந்து கலர் மோட்லேயே வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து இன்ஃப்ராரெட் மாதிரி இருந்தது. அப்புறம் பார்த்தா பைக்லேருந்து வர்றவங்க அதில் ஹை பீம் அடிக்க வட்டியும் ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்ஃப்ராரெட் ஆஃப் ஆகிட்டு கலர் வந்து ஆன் ஆயிடுச்சு. இந்த டிபி ப்ளஸ் 2L செக்யூரிட்டி கேமராவோட அமேசான் ஃப்ளிப்கார்ட் ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து ஒரு ₹1600 போல் வருது. ஆஃபரில் ஒரு ₹1300 வரைக்கும் வாங்கலாம். திருப்பி இப்போ ஆஃபர் டேஸ் வரதுனால இன்னுமே கம்மியாக கூட வாங்கலாம். இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஒரு வைஃபை டூயல் கேமரா வாங்குறது ரொம்பவே பெனிஃபிட்னு தான் சொல்லலாம். அதுவும் இவ்வளோ ஃபெசிலிட்டியோட.
இதோட அமேசான் ஃப்ளிப்கார்ட் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் மேலே ஐ பட்டன் ஃபஸ்ட் கமெண்ட் எல்லாத்தையும் கொடுக்குறேன், தேவைப்பட்டவங்க போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. எல்லாத்துக்கு மேலே டெக் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.